இந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கனால அங்க இருக்க பால் எடுத்து அவ தலையில ஊத்திக்கிறா. ஆனா அந்த மாதிரி தலையில ஊத்தி விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவளை பேச வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பசிலாட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கனால அவளுக்கு சரியா எதுவும் தெரியல. அவளோட அப்பாவும் அவ கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ கத்துக்குவான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுடுறாரு. டிவியில அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஓடலன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க செருப்பு எடுத்துட்டு வந்து டிவி மேல வீசிட்டு இருக்கா. நடுவுல அவங்க அப்பா சேனல் மாத்திரக்காக வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு அதெல்லாம் சுத்தமா புரியல. பார்க்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்க கலர்ல காமிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு தெரிஞ்சவர் அங்க வந்திருப்பாரு. அவரை பாக்கறதுக்கு போன கேப்ல இந்த பொண்ணு ஒரு லேடி கிட்ட போயிடுறா. அவங்கள பார்த்த உடனே இவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருது. அந்த பொண்ணோட அப்பாவும் அவளை கூப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த லேடியை விட்டு வர மாட்டேங்குது. அப்படியே அவளை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளோட அம்மா நினைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட விட மாட்டாங்கன்னு ரொம்ப கோவமாயிடுறா. அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் விடுறாரு. அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருக்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கா. அவங்களும் இவளுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பேச வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது ஒரு ஜிம்ல கொஞ்சம் பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்றதை இவ பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு அம்மா இல்லாதனால பாக்குறவங்க எல்லாத்தையும் அவளோட அம்மா நினைச்சுக்கிறா.